ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TN41 யூடியூப் சேனல். நான் உங்கள் பொள்ளாச்சிக்காரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தென்னம்பாத்தியை சுற்றி உள்ள களைகளை வந்து எப்படி நீக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். களைக்கொல்லியை யூஸ் பண்ணி நம்ம அந்த களைகளை வந்து நீக்க போகிறோம். எந்த களைக்கொல்லி சிறந்தது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த தென்னை மரத்து பாத்தியில் பார்த்தீங்கன்னா புற்கள் வந்து முளைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தென்னை ஓலையை வெட்டி பாத்திக்குள்ளே வந்து போட்டுருக்குறோம். அப்படி இருந்தும் அந்த ஓலைகளையும் மீறி இந்த புற்கள் வந்து முளைச்சிருக்கு. இந்த புற்களை எந்த களைக்கொல்லியை யூஸ் பண்ணி நாங்கள் நீக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ரெண்டு மருந்து தான் நம்ம களைக்கொல்லியாக யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து சாலிக்ஸு, இன்னொன்று வந்து கிளைசல். இந்த சாலிக்ஸுங்கிறது வந்து பவுடர் ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த கிளைசலுங்கிறது வந்து லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த பவுடர் ஃபார்மேட்டில் இருக்கிறது வந்து 1/2 கிலோ பாக்கெட்டு. இந்த 1/2 கிலோ பாக்கெட்டுக்கு வந்து 1/2 லிட்டர் தண்ணியை மிக்ஸ் பண்ணி நம்ம டைல்யூட் பண்ணி வச்சுக்கணும். அந்த டைல்யூட் பண்ணதை இந்த மாதிரி ஒரு டப்பியில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஸ்ப்ரேயரில் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்ப்ரேயரில் மிக்ஸ் பண்ணும்போது 1/2 டேங்க்குக்கு வந்து தண்ணியை ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா மருந்துகளை நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி கூட. அதுக்கப்புறம் மீதி டேங்கையும் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஏன் மருந்தை ஃபஸ்ட்டே ஊற்றக்கூடாதுன்னா, நம்ம ஃபஸ்ட்டே மருந்து ஊற்றிட்டோன்னா அடியில் போய் ஸ்டோர் ஆகிரும். அப்புறம் வாட்டரில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு 1/2 டேங்க்குக்கு தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மருந்து, அதுக்கப்புறம் மீதி டேங்க்கையும் ஃபில் பண்ணிடுங்க. மருந்துகளோட விகிதம் பார்த்திங்கன்னா 12 லிட்டர் தண்ணிக்கு 50 ml சாலிக்ஸுங்கிற மருந்தும் 75 ml கிளைசலுங்கிற மருந்தும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம என்றைக்கும் களைக்கொல்லிகள் தெளிக்கும் போது இந்த மாதிரி ரிவர்ஸ் டைரெக்ஷனில் தான் தெளிச்சுட்டு போகணும். ஃப்ரண்ட்டில் ஏன் தெளிக்கக்கூடாதுன்னா, நம்ம தெளித்த இடத்துலையே நடந்துட்டு போவோம். அதனால் என்னாகும், நம்ம ஸ்கின்னில் ஏதாவது பட்டுச்சுன்னா, அந்த மருந்து பட்டுச்சுன்னா நமக்கு ஸ்கின் டிசீஸ் வரக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது. அதனால் என்றைக்குமே வந்து ஃப்ரண்ட்டில் களைக்கொல்லிகள் தெளிச்சுட்டு போகக்கூடாது. இந்த மாதிரி ரிவர்ஸ் டைரெக்ஷனில் தெளிச்சுட்டு வரணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாங்கள் களைக்கொல்லி தெளித்து 3 நாள் ஆன மரங்களோட பாத்திகளை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா மருந்து தெளித்த இடமும் மருந்து தெளிக்காத இடமும் உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். மருந்து தெளித்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பழுப்படிக்குதா. ஸோ 3 நாள்லேயே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டுங்கிறது வந்து இந்த களைக்கொல்லி தெளிக்கிறனால உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது களைக்கொல்லி தெளித்து 1 வாரம் ஆன மரங்களோட பாத்திகளை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் பச்சை அடிக்கும், மீதி எல்லாமே நல்லா காஞ்சி போயிருக்கும். இன்னொரு 3 டேஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பச்சையும் வந்து சுத்தமாகவே காஞ்சி போயிடும். வீடியோ பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.